ஹாய் காய்ஸ், இந்த டிராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மேக்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பாங்க இல்லையா, அதோட ரிசல்ட்டும் வெளிவந்திருக்கும். ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினும் 100 மார்க்ஸ்க்கு மேல எடுத்திருப்பாங்க. இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி, ஹே நான் மேக்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோவோட நம்பரும் வருது. ஆமா, ஹீரோக்கு இத பத்தி சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு யோசிச்ச ஹீரோயினும், நான் ஹீரோக்கு வெறும் எம்ப்ளாயி தானே, எதுக்கு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவின் ஹீரோக்கு சொல்லாமையே விட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு நாள் நைட் ஹீரோயினும் அவங்களோட யூடியூப் ஸ்ட்ரீமை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகுவாங்க. நேரம் பார்த்து ஹீரோயினை பார்க்க வர அவங்களோட மெயின் ஆபீசரும், இங்க பாருமா, அடுத்து வர காம்படிஷன்ல நம்மளோட கம்பெனி சார்பா நீ தான் காம்படிட் பண்ண போற அப்படின்னு அந்த மெயின் ஆபீசரும் சொல்ல, இத கேக்குற ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே சீனும் கட்டாக வீட்டுல இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஆளும் ஆன்லைன்ல ஒரு சாங் ஆல்பம பர்ச்சேஸ் பண்றதுக்காக தடமாறிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் என்னடா டைம் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த கவுண்ட் டவுன் முடிய காட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்மளோட குட்டி சாத்தானும் வர, அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோட டேப புடுங்க போவான். ஹீரோவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு ஹீரோட தம்பியும் அட போடா அப்படின்ட்டு பக்கத்துல உள்ள டிவி ஆன் பண்ண போவான். இத பார்த்து பதறி போன ஹீரோவும், டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அது முடிஞ்சதும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹானும், அப்படி என்ன நீ ஆணி புடுங்குற வேலை பாக்குற அப்படின்னு ஹீரோ என்ன பண்றான்னு கிட்ட போய் பாக்குறான். அப்ப ஹீரோவும் ஹான் கிட்ட, ஏண்டா நீ தாண்டா சொன்ன ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அத போய் அந்த பொண்ணு கிட்ட நேரா சொல்லணும்னு, அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு ஹானும், இது வேலைக்கு ஆகாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோவும், ஏண்டா நாயே நீ தண்டா சொன்ன அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அப்படின்னதும், டே நான் அத பத்தி சொல்ல வரலடா, நீ இப்போ பர்ச்சேஸ் பண்ண தடுமாறல அந்த வீடியோ ஆல்பம், அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம், அவரோட ஆல்பம் சாங் பர்ச்சேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம்டா, அத தாண்டா சொல்ல வரேன் அப்படின்றான் ஹான். அதுக்கு ஹீரோவும், நான் வாங்கி காட்டுறேன்டா அப்படின்னு ட்ரை பண்றான். நேரம் பார்த்து அந்த கவுண்ட் டவுன் முடிய டக்குனு ஹீரோவும் அந்த பர்ச்சேஸ் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுறான். ஆனாலும் ஹீரோவால அந்த ஆல்பம் சாங்க வாங்க முடியல. ஹீரோவும், டே என்னடா ஆச்சு, நான் தாண்டா ஃபர்ஸ்டா கிளிக் பண்ணேன் அப்படின்னு அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த பக்கம் நம்மளோட ஷாவோசிய காட்டுறாங்க. தலைவர் தான் அந்த ஆல்பம் சாங்க முதலா பர்ச்சேஸ் பண்ணிருப்பான். ஹீரோவும் அடுத்த பக்கம் காண்டாகி இருக்க, பக்கத்துல இருக்கிற குட்டி சாத்தானும், வட போச்சே நான் தான் சொன்னேன்லடா நீ தான் கேட்கல, இப்ப என்ன பண்றது அப்படின்றான். அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயினும் கிளம்பி ஆபீஸ்க்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் வருது. ஹீரோயினும் என்னடா அது அப்படின்னு ஆசையா திறந்து பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்த கிஃப்ட்ல அந்த ஃபேமஸான ஆர்டிஸ்டோட ஆல்பம் சாங் தான் ஹீரோயினுக்கு கிஃப்டா வந்திருக்கு. ஹீரோயினும் யார் இத கிஃப்ட் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கேமரா ஸ்ட்ரோல் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும், அப்பா நினைச்ச மாதிரி கிஃப்ட் வந்துருச்சு, ஆமா நம்மளோட ஆளு அந்த கிஃப்ட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பாளா அப்படின்னு ஹீரோவும் கனவு காண ஆரம்பிச்சிடறான். ஹீரோவோட கனவுல ஹீரோயின் நேரா அந்த பிரசன்ட வாங்கிட்டு வந்து, பாஸ் இந்த கிஃப்ட நீங்க தான் எனக்கு பிரசன்ட் பண்ணீங்களா, இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹீரோவும் கனவு கண்டுகிட்டு இருக்கான். நேரம் பார்த்து ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வர, அட நல்ல கனவு, நேரம் பார்த்து களைச்சு விட்டுட்டாங்களே எவன்டா அது அப்படின்னு கடுப்புலயே ஹீரோவும் போன் அட்டன் பண்றான். போன் எல்லாம் பேசி முடிச்சிட்டு ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயினை பாக்குறான். ஆனாலும் ஹீரோயின் அவங்களோட இடத்துல இருக்க மாட்டாங்க. சரின்னு ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான். ஆனாலும் அவங்களோட இடத்துல தான் ஹீரோயின் இருக்க மாட்டாங்களே. நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ண கிஃப்ட ஹீரோயின் ஷாவோஷிக்கு கொடுத்திருப்பாங்க. இத பார்த்ததும் ஹீரோக்கு காண்டாகிறது. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கொடுத்த கிஃப்ட இவளுக்கு கொடுப்பா அப்படின்னு கடுப்பாகுனா ஹீரோ. நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வர குட்டி சாத்தானும், என்னடானா நீ கொடுத்த கிஃப்ட சீ வச்சிருக்கான், இது அவ்வளவு சரியில்லையே, நான் நினைக்கிறேன் உன்னோட லவ் பெண்டிங் கேஸ் தான் போல அப்படின்னு ஹானும் ஹீரோவை கலாய்க்கிறான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயினும் அவங்க ஷூட் பண்ண வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் பண்ணி ஹீரோக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்கிரீன்ல இருக்கிற போட்டோஸ்களை பத்தி எக்ஸ்பிளைன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ல சொல்ல இத கேக்குற ஹீரோக்கு அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது.
என்னன்னா ஹீரோ யங் ஏஜ்ல இருக்கும்போது ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணிருப்பாரு. அதுல கிடைச்ச ட்ராஃபிய அவரோட அப்பா கிட்ட கொண்டு போய் காட்ட ஹீரோவோட அப்பாவும் அத பத்தி கணக்கே எடுத்திருக்க மாட்டாரு. இதனால அவரோட அப்பா மேல ரொம்பவே கோவமா இருப்பான் ஹீரோ. ஹீரோக்கு தான் கோவம் வந்தா பாஸ்கெட் பால்ல விளையாடுவான். அதனால ஹான் கூட பாஸ்கெட் பால் பிளே பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அவனுக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோவும் அந்த போன் கால் அட்டென்ட் பண்ணிருப்பான். அந்த போன் கால்ல பேசுறவங்களும் ஹீரோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்க. இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருப்பான் ஹீரோ. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கும் கட்டாக அத பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோவை பார்த்து ஹீரோயினும் என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா இப்ப என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு பாஸ் உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு டக்குன்னு ஹீரோவும் நானும் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றான். ஹீரோயினும் நீங்க சொல்லுங்க அப்படின்னா ஹீரோவும் இல்லம்மா லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீ சொல்லு அப்படின்னா ஹீரோயினும் பாஸ் நான் நாளைக்கு ஆபீஸ் வர மாட்டேன் அப்படின்னா ஹீரோவும் பரவாயில்ல நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல பாஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கப்புறம் நான் ஆபீஸ் வர மாட்டேன்னு சொல்றேன் சார். ஏன்னா என்னோட ட்ரைனிங் பீரியடும் முடிய போகுது இல்ல அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல இத கேட்டதும் ஹீரோவும் சரி அப்ப நான் உன்னோட ஜாப பெர்மனன்ட் பண்ணனா நீ இங்கே இருப்பியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல பாஸ் என்னால இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோயினும் ஒரு சர்டிபிகேட்ட ஹீரோ கிட்ட நீட்டுறாங்க. இத பார்த்ததுமே ஹீரோ ஏமா உனக்கு சேலரி பத்தலையா இல்ல உன்னோட வேலை கஷ்டமா இருக்கா எது வேணாலும் சொல்லு நான் அதை சால்வ் பண்றேன் அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயினும் இல்ல பாஸ் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னோட அம்மா அப்பாக்கு என்ன ஒரு டீச்சர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை சார் அதுதான் அப்படின்றாங்க ஹீரோயின். நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு போன் காலும் வர ஹீரோவும் அந்த போன் அட்டென்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த பக்கம் ஹீரோயினும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து வெளியில போறாங்க. ஹீரோவும் போன் பேசி முடிச்சிட்டு உள்ள வந்து பாக்குறான். ஆனாலும் ஹீரோயினை காணோம். ஹீரோயின் அவங்களோட ஐடி கார்டை அங்கேயே வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட ஐடி கார்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஹீரோயின் கூட இருந்த நாட்களோட நினைவுகளை நினைச்சு ஃபீல் பண்றான். அப்படியே டைமும் போக நைட் டைமும் ஆகுது. ரொம்பவே சோகமா இருக்கிற ஹீரோவும் ஒரு கூல் ட்ரிங்க வாங்கி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு யூடியூப் ஸ்ட்ரீமரா இருக்கிற ஹீரோயின் வராங்க. அப்ப ஹீரோவும் எம்டி பாட்டில உறிஞ்சிக்கிட்டு இருக்க இத பாக்குற ஹீரோயினும் என்னப்பா பசிக்குதா வேணா சொல்லு நான் வேணா இன்னொரு கூல் ட்ரிங்க் வாங்கி தரேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு அமைதியா நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்த ஹீரோயினும் என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க போல உனக்கு விருப்பம்னா வா என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு தலையாட்ட ஹீரோவும் ஆனா நான் ஃப்ரீயா இல்லையம்மா கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப யூடியூப் ஸ்ட்ரீமரா இருக்கிற ஹீரோயினும் நார்மலான ஹீரோயின் மாதிரி ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. என்னன்னா என்னோட சர்டிபிகேட்டை நான் கொடுத்திருந்தேன்ல பாஸ் அதுக்கு சைன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டு இந்த மெசேஜ பார்த்து கோவப்பட்ட ஹீரோவும் உன்னோட சர்டிபிகேட்டை நான் சைன் பண்ணி தரேன் இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கோவமா மெசேஜ் பண்றான். இந்த மெசேஜ பார்த்துட்டு ஹீரோயினும் மறுபடியும் சைன் பண்ணி தர முடியுமா பாஸ் அப்படின்னு கேட்க இத பார்த்து காண்டான ஹீரோவும் போனை சுவிட்ச் ஆஃபே பண்ணி போட்டுறான். அப்ப யூடியூப் ஸ்ட்ரீமரா இருக்கிற ஹீரோயினும் ஏன்பா இன்னைக்கு நீ ரொம்ப அப்செட்டா இருக்க உன் கூட வேலை பாக்குறாளே அந்த பொண்ணுனாலயா ஒருவேளை அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டாலோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இத கேட்ட ஹீரோயினும் அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டெல்லாம் இல்ல ஜஸ்ட் தெரியும் அவ்வளவுதான். ஆமா அந்த மாதிரி பொண்ணு ஏன்பா நீ வேலைக்கு எடுத்த அவ எல்லாம் உன்னோட கம்பெனிக்கு செட்டே ஆக மாட்டா அப்படின்றாங்க. இத கேட்டு கோவப்பட்ட ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேச நீ யாருமா அவ என்னோட எம்ப்ளாயி அந்த பொண்ணை பத்தி தப்பா பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கோவமா கிளம்புறான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு வரான். இத பார்த்த குட்டி சாத்தானும் என்ன அண்ணன் இன்னைக்கு ரொம்பவே சோகமா இருக்கான் அப்படின்னு ஹீரோ கிட்ட போ என்னடா சோகமா இருக்க என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஹீரோயின் வேலையை விட்டு போயிட்டாடா நான் இப்ப பேசுற மூட்ல இல்ல என்ன கொஞ்சம் தனியா விடுறியா அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு ஹானும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே டைமும் போக அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோயினையும் அவங்களோட சித்தியையும் தான் காட்டுறாங்க. சித்தியும் ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா என்னோட ஃபேன் இன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக வாரேன்னு சொன்னாங்க அவங்கள போய் கூப்பிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு சரியா அப்படின்னு ஹீரோயினும் ஆமா உன்னோட ஃபேனா யாரு சித்தி அது சரி விடு நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போனா ஹீரோயினோட சித்திய பார்க்க வந்தது யாரு தெரியுமா நம்மளோட குட்டி சாத்தான். ஹானை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். See you next video guys.